வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். மறுநாள் காலை எழுந்ததும் விபீஷணன் அரசனிடம் போனான். தனக்குள் விஷயத்தை மறுபடியும் நன்றாக யோசித்து முடிவு செய்து கொண்டு சென்றான். அண்ணனுடைய நன்மையை கருதி அவனை எப்படியாவது திருத்தி காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிச் சென்றான். எப்போதும் போல் ராஜமாளிகை எல்லாவித செல்வமும் லட்சணமும் பூஜைகளும் நிறைந்து விளங்கிற்று. ஆயுதங்களும் கவசங்களும் பூண்ட வீரர்கள், ஆபரணங்கள் பூண்ட பணிவிடை ஸ்திரீகள் எங்கே பார்த்தாலும் நின்றார்கள். பிராமணர்கள் வேத கோஷம் செய்து கொண்டிருந்தார்கள். வாத்தியக்காரர்கள் சுப்ரபாத வாத்தியம் வாசித்து கொண்டிருந்தார்கள். இப்படி மங்களநாதம் நிறைந்த ராட்சச வேந்தனுடைய அரண்மனைக்குள் மிக்க கவலையுடன் பிரவேசித்தான். அரசன் முன் கை கூப்பிய வண்ணம் நின்றான். முக்கிய மந்திரிகளைத் தவிர மற்றவர்களை வெளியே போகச் சொல்லி ராவணன் தன் தம்பியை பேசச் சொன்னான். அண்ணனே, நான் சொல்லுவதில் பிசகு இருந்தால் மன்னிக்க வேண்டும். என்னுடைய லாபத்துக்காக நான் ஏதும் பேசவில்லை. உம்முடைய நன்மை ஒன்றையே கருதி பேசுகிறேன். நான் சொல்வதை கேட்டு ஆலோசித்து காரியங்களை செய்ய கோருகிறேன் என்று ஆரம்பித்தான். சீத்தையை நீர் கொண்டு வந்தது முதற்கொண்டு லங்கா நகரத்தில் நானும் மற்றவர்களும் அபசகனங்களையே காண்கின்றோம். ஹோமாக்னி வளர்க்கும் பொழுது எரிய வேண்டிய முறையில் எரியவில்லை. சரியான மந்திரங்களுடன் அவி சொரிந்தாலும் அக்னி மூழ்வதில்லை. பூஜை ஸ்தலங்களில் பாம்புகள் காணப்படுகின்றன. நைவேத்திய சாமான்களில் எறும்பு மொய்க்கிறது. பசுக்கள் பால் சரியாக கறப்பதில்லை. யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள் இவை ஆரோக்கியமிழந்து சரியாக உண்ணாமலும் விபரீதமாகவும் நடந்து கொள்கின்றன. வைத்தியம் பலிக்கவில்லை. காக்கைகள் நகரத்து விமானங்கள் மேல் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து அவலட்சணமாக கத்துகின்றன. கழுகுகளும் வட்டமிட்டு கொண்டு சகுனக்குறிகள் அறிந்தவர்களுக்கு கவலை உண்டாக்கி வருகின்றன. நரிகள் ஊருக்குள் பிரவேசித்து நகரத்திற்குள் நடமாடுகின்றன. காட்டு மிருகங்களும் நடமாடுகின்றன. இவையெல்லாம் நமக்கு மிக பெரும் அபாயமும் நஷ்டமும் குறிக்கின்றன. இதை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. சீதையை திருப்பி அனுப்பிவிடுவீர். அவளை கொண்டு வந்தது முதல் இந்த கெட்ட குறிகள் காணப்படுகின்றன. மற்றவர்களையும் விசாரித்து பார்ப்பீர். நான் சொல்லும் அவலட்சண குறிகள் நிகழ்ந்தது உண்மையா இல்லையா என்று. நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்மானித்தாலும் என் பேரில் கோபித்து கொள்ள வேண்டாம். வீணாக விரோதத்தை சம்பாதிப்பதில் பயனில்லை. சீதையை திருப்பி தந்துவிட்டு சுகமாக இருப்போம் என்று மிக பணிவுடன் சொன்னான். ஒரு நாளும் முடியாது. சீதையை திருப்பி தரும் பேச்சு பேச வேண்டாம். இந்த எதிரியை நான் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. நமக்கு ஒரு பயத்தையும் நான் காணவில்லை. நீ போகலாம் என்றான் ராவணன். இவ்வாறு ராவணன் தன் முடிவில் பிடிவாதமாக இருந்த போதிலும் சீதையை பற்றி தன்னுடைய ஆசை நிறைவேறவில்லையே என்றும் நெருங்கிய உறவினர்களும் தன் காரியங்களை குற்றமாக கருதுகிறார்களே என்றும் கண்ட ராவணன் சாந்தியை இழந்தான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் மறுபடியும் சபை கூட்டினான். காமமும் கோபமும் அவனுடைய புத்தியை நேர் வழியில் செலுத்தாமல் போனாலும் தான் செய்வதில் தவறு இருப்பதை உணர்ந்து மற்றவர்களோடு ஆலோசனை செய்வதில் ஒரு ஆறுதல் கண்டான். தங்கமயமான தேரில் ஏறிக்கொண்டு தெருவில் சென்றான். மிக உயர்ந்த ஜாதி குதிரைகள் பூட்டிய தேர். கத்தியும் கேடயமும் தரித்த வீரர்கள் கண்ணை கவரும் உடுப்புகள் அணிந்து முன்னும் பின்னும் இரு பக்கங்களிலும் சென்றார்கள். சில தேர், யானை, குதிரை முதலிய வாகனங்களில் ஏறி பயங்கரமாக தோமரம், கோடாரி, சூலம் முதலிய ஆயுதங்களை தரித்து ராவணனுடைய தேருக்கு பின்னால் சென்றார்கள். சங்கம், பேரி முதலிய யுத்த வாத்தியங்கள் முழங்கின. ராஜவீதியில் லங்கேஷன் பரிவாரத்துடன் இப்படி வெகு கம்பீரமாக சென்றபோது வழியில் நின்றவர்கள் எல்லோரும் கைகூப்பி தலைவணங்கி நமஸ்கரித்து வெற்றி கோஷங்கள் செய்தார்கள். திக்குகள் நடுங்கும்படி சங்கங்களும் பேரிக்கைகளும் கோஷிக்க ராட்சசேந்திரன் சபைக்குள் பிரவேசித்தான். தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட தூண்களும் சிறந்த விருப்புகளும் மயனுடைய சிற்பமும் சாமர்த்தியமும் விளங்கிய அந்த மண்டபத்தில் வைடூரிய சிம்மாசனத்தின் மேல் ராவணன் அமர்ந்தான். நூற்றுக்கணக்கான பிசாசுகள் சபைக்கு காவலாட்களாக நின்றன. ராட்சசேந்திரன் உத்தரவின்படி ராட்சச வீரர்கள் ஆயிரக்கணக்காக வந்து குழுமி இருந்தார்கள்.
அவர்கள் வந்த வாகனங்கள் வெளியில் பெருங்கணக்காக நின்றன. அவரவர்கள் பதவிக்கு தக்கவாறு ஆசனங்களில் உட்கார்ந்தார்கள். புரோகிதர்கள், வேதம் ஓதுபவர்கள் நூற்றுக்கணக்காக வந்து வெகுமானிக்கப்பட்டு அமர்ந்தார்கள். விபீஷணன், சுகன், பிரஹஸ்தன் முதலியவர்கள் ராவணேஸ்வரனை வணங்கிவிட்டு தங்களுடைய ஆசனங்களில் அமர்ந்தார்கள். ஆலோசனை சபையில் நிர்வாகிகள், உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் வந்து கூடியிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் மகா நிபுணர்கள், சூரர்கள், ராவண பக்தர்கள். பரிமள பொருட்களின் வாசனை மண்டபத்தில் வீசிற்று. ஒருவருடன் ஒருவர் பேசாமல் சப்தம் அடங்கி சபை கம்பீரமாக அறிவாளிகளும் மகா பலசாலிகளும் உக்கிர வீரர்களும் நிறைந்து தேவேந்திரனுடைய சபைக்கு நிகராக விளங்கிற்று. தன் ராஜ்யத்தின் சேமத்தை கோரியவனும் இயற்கையாக சிறந்த அறிவாளியுமான ராவணன் காமத்தின் வேகத்தால் மதியை இழந்தான். பெருங்கவலையில் இருந்தானாகிலும் காமத்தாலும் அகங்காரத்தாலும் சரியான யோசனை செய்ய முடியாத நிலையில் இருந்தான். சபையில் கூடிய தன் பந்துக்களும் தன் நன்மையை விரும்புபவர்களுமான இராட்சச கூட்டத்தை பார்த்து சொன்னான். எல்லா விதத்திலும் நீங்கள் திறமைசாலிகள். எந்த சிக்கலான விஷயத்திலும் சரியான யோசனை சொல்லும் சக்தி வாய்ந்தவர்கள். இதுவரை நீங்கள் ஆலோசித்து சொன்ன எந்த விஷயமும் பயன்பெறாமல் போனதே இல்லை. ஆனபடியால் உங்களை இப்போது கேட்கிறேன். நான் செய்த காரியம் உங்களுக்கு தெரிந்ததே. தண்டகாரண்யத்தில் வசித்து கொண்டிருந்த ஜானகியை கொண்டு வந்துவிட்டேன். அவள் பேரில் எனக்கு உண்டாகியிருக்கும் ஆசையை நான் அடக்க முடியவில்லை. அவளை நான் திருப்பி அனுப்ப முடியவே முடியாது. இப்போதும் அவள் பேரில் எனக்குள்ள விருப்பத்தை நீக்கிக் கொள்ள என்னால் முடியவில்லை. இதை நான் உங்கள் முன்னிலையில் ஒப்புக்கொள்கிறேன். என் விருப்பத்திற்கு அவள் சம்மதிக்கவில்லை. ராமன் வருவான், தன்னை மீட்பான் என்று நம்பி வருகிறாள். அவன் வர முடியாது. உன்னை அவன் அடைய முடியாது. என்னை ஒப்புக்கொண்டு சுகமாக இரு என்று எவ்வளவோ நான் சொன்னேன். 1 வருஷ காலம் கெடு கேட்டாள். நானும் அதற்கு ஒப்புக்கொண்டேன். இப்போது உங்கள் யோசனையை கேட்கிறேன். என் இஷ்டம் பூர்த்தியாகவில்லை. சீதையை திருப்பி அனுப்பிவிட்டு ராமனிடம் மன்னிப்பு கேட்க என் மனம் ஒரு நாளும் இசையாது. இதுவரையில் நானும் வீரர்களாகிய நீங்களும் எந்த யுத்தத்திலும் தோல்வியடைய கண்டதில்லை. இந்த சமுத்திரத்தை தாண்டி ஒரு வானரன் எப்படியோ வந்து இந்த நகரத்தை சேதம் செய்துவிட்டு திரும்பினான். ராமனும் வானர சேனையும் கடலை தாண்டி வருவது கஷ்டம். வந்தாலும் எனக்கு பயமில்லை. நன்றாக யோசித்து சொல்லுங்கள். கடல் எதிர்க்கரையில் ராமலக்ஷ்மணர்களும் சுக்ரீவனும் அவனுடைய வானரர்களும் வந்திருக்கிறார்கள். ராமலக்ஷ்மணர்களை கொல்லும் உபாயம் சொல்லுங்கள். நான் முந்தியே சபை கூட்டியிருப்பேன். கும்பகர்ணன் தூக்கம் விட்டு எழுந்திருக்கவில்லை. அதற்காக காத்திருந்தேன் என்றான். இவ்வாறு காமத்தால் புத்தி இழந்து தன் கவலையை மறைத்து கொஞ்சம் பொய்யும் கலந்து பேசினான். சீதை 1 வருஷ காலம் கெடு கேட்கவில்லை. தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள அவ்வாறு மாற்றி சொன்னான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.